Hi guys, welcome to my channel. நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு இன்றைக்கி தான் போனான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹை ஃபீவராக இருந்துச்சு. அதனால் அவன் ஸ்கூலுக்கு போகலை, லீவ் எடுத்திருந்தோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிருக்கான். சரி, ஃபஸ்ட்டு டே பையன் ஸ்கூலுக்கு போகும்போதே ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி காலையிலே தோசை, அப்புறம் லஞ்சுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்தேன். அதான் இப்போ நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்ததையும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸை பாருங்கள். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு டே எடுத்தது பையனை சேர்க்காம ரத்த டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கிருமி ரத்தத்தில் கலந்துருக்குது, அதனால் நீங்கள் உடனே அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. சரி ஓகே, பையனை வச்சு பார்த்துட்டு எல்லாம் போயிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது. நானும் ஓகே சொல்லிவிட்டு 2 நாள் மட்டும் தங்கினா போதும்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அட்மிஷன் போட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு வெளியில் சாப்பாடு அம்மாவை கொண்டு வர சொல்லுவோம், இல்லை வாங்குவோன்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லே கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆள் சாப்பிட்லாம், 2 பேருக்கு தக்கன கொடுத்துருந்தாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அப்புறம் ரசம், கூட்டு கொடுத்துருந்தாங்க. நைட்டு 4 இட்லி சட்னி, அப்புறம் மார்னிங் பூரி கிழங்கு கூட்டு பாசிப்பயிரையும் தனியாக வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுக்காக சார்ஜ் எதுவும் நாங்கள் பே பண்ணலை. டிஸ்சார்ஜ் ஆகும்போது பில் மட்டும்தான் கட்டிட்டு வந்தோம், எந்த சார்ஜும் போடலை. டேஸ்லேயே சரியாயிடுச்சு, நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டோம். ஆனாலும் 1 வீக் எங்கேயும் பையனை அனுப்பாதையே, வெளியில் கூட்டிகிட்டு போகாதேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஸ்கூலுக்கு போகலை. இப்போ இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரியாணிக்கு தான் தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பொதுவாக என்னோடய பையன் பிரியாணினாலே சாப்பிட மாட்டான். நான் பிரியாணி போட்டேன்னா அவன் வெறிஞ்சோறு தான் வேணும்னு கேட்பான். இன்றைக்கி என்னமோ தெரியல, கேட்டுவிட்டேன். அதான் பிரியாணினா நார்மல் பிரியாணி தான், நம்ம யூனிட்டி ரைஸ் போட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. சும்மா எப்பவும் போல் தக்காளி, வெங்காயம், பட்டைக்கிராம்பு, ஒரு கேரட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தனியாக சாப்பிட மாட்டாங்க, இப்படி பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் ஒரு காய்கறி சேர்த்துக்குவேன் பிரியாணி போடும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மட்டனையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ரைஸ் தனியாக வடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இது பீப் கறி, இதை காஞ்ச மிளகா போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா, மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அவ்வளோதான், தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம பிரியாணிக்கு தாளித்து வச்சுருந்தது ஒரு 5 விசில் போனதுக்கப்புறமா நான் எடுத்து அதை ஒயிட் ரைஸில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பொருட்காட்சி வீடியோவில். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.